இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. சங்கீதம் 103:4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. 1 ராஜாக்கள் 19:4 எலியா தீர்க்கதரிசி ஏசபேலின் வார்த்தைகளுக்கு பயந்து ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று விரும்பி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். பின்பு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். ஆண்டவர் எலியாவின் பிராணனை எடுக்கவில்லை. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி தலையில் சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரையும் கொடுத்து எலியாவை போஜனம் பண்ணும்படி செய்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். எலியா எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். அங்கேயும் போய் ஒரு கெபிக்குள் தங்கினார். அங்கே கர்த்தருடைய வார்த்தை எலியாவிற்கு உண்டாகி, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு எலியா, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது ஆண்டவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்று கூறி மெல்லிய சத்தத்திலே, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார். நீ ஒருவன் மட்டும் மீதியாக இல்லை. பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியாவை குறித்து ஆண்டவர் மென்மையான திட்டத்தை வைத்திருந்தார். எலியாவை கொண்டு ஆண்டவர் 2 ராஜாக்களையும் ஒரு தீர்க்கதரிசியையும் அபிஷேகம் பண்ண திட்டமிட்டிருந்தார். சீரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலின் மேல் யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். எலிசா தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்ற திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். நாமும் கூட பல சமயங்களில் சோர்ந்து போய், இது போதும் ஆண்டவரே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று நினைத்த நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை சந்தித்ததால் தான் நம்முடைய ஜீவன் அழிவுக்கு விலக்கி மீட்கப்பட்டது. ஆண்டவர் நமக்கு செய்த இந்த உபகாரத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம் மூலமாக அநேகர் தேவனை இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அநேகர் ஆண்டவருக்குள் தேற்றப்பட வேண்டும் என்றும் நம்மை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். எத்தனையோ முறை நமக்கு நேரிட்ட ஆபத்துகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த இந்த பெரிய உபகாரத்தை நாம் மறவாமல் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ முறை எங்களுடைய பிராணனை நீங்க காப்பாற்றி எங்களை இன்றும் ஜீவனோடு வைத்த இந்த உபகாரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று நாங்கள் மறவாமல் ஆண்டவரை துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.